சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உனக்கு இருக்கும் பிரச்சனையை தீர்க்க உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இதை முழுவதுமாய் நீ கேட்க வேண்டும். நிச்சயமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவேன். நீ இதுவரை உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட, உனக்கு உணர்த்திய விஷயங்கள், நீ கடந்து வந்த அனுபவம், இது எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொண்டாய். கடந்த காலத்தை நீ நினைத்தால் உனக்கு கண்ணீர் தான் வரும். உன் எதிர்காலத்தை நினைத்தால் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி யோசித்து கொண்டிருப்பாய். அப்படி என்னத்தான் உன் மனதில் யோசித்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே? நீ அதிகமாக யோசிப்பதை குறைத்துக்கொள். அப்போதுதான் உன் நிகழ்காலத்தை கவனம் செலுத்தி உன் செயல்களை வெற்றியாக செய்து முடிப்பாய். உன் வீட்டில் உன் சாயப்பா வந்து நீ நினைத்தது போல உனக்கு நல்லபடியாக மகிழ்ச்சியான விஷயங்களை நீ மனம் விரும்பியபடியே உன் சாயப்பா நான் நடத்தி கொடுப்பேன். நான் நடத்தும் அதிசயங்களை நீ கவனித்து பார் பிள்ளையே. உன் மகிழ்ச்சி எதுவோ அதன்படி நான் நடத்தி தருவேன். உன் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு இன்றைய பொழுது இன்று செய்து முடிக்கும் செயல் எல்லாம் நல்லபடியாக செய்து முடி. நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதே. வாய்ப்பு நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருகிற வாய்ப்பை நீ விட்டுவிட்டால் திரும்ப கிடைப்பது கடினமாகிவிடும் பிள்ளையே. ஒரு முறை இருமுறை தோல்வியை நீ கண்டிருக்கலாம். அதற்காக எப்போதும் உனக்கு ஏமாற்றமும் தோல்வியும் தான் நிகழும் என்று நீயே தவறாக முடிவு செய்து விடுகிறாய். உனக்கு நல்ல வாய்ப்பு நீ நினைத்தது உன் கை கூடி வரும்போது அதை நீ முயற்சி செய்யாமல் இந்த முறையும் தோல்விதான் ஏற்படும் என்று உன் லட்சியத்தை அடைவதையே நீ மறந்து விடுகிறாய் இல்லையே. உன் வாழ்க்கையில் தோல்விகள் கடந்து வந்தாலும் இந்த முறை நீ முயற்சி செய்துதான் பார். அதே போல நீயும் நம்பிக்கையுடன் அதை செய்யும்போது, நம்பிக்கை வைத்து செய்யும்போது அது வெற்றியை மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ நல்லதாக நினைத்து கொண்டு நல்லதாக நீ பேசினால் உன் வாழ்க்கையும் நல்லபடியாக மகிழ்ச்சியாக அமையும். மகிழ்ச்சி என்பது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையில்தான் இருக்கிறது என்று நினைக்கிறாய். ஆனால் பிள்ளையே, மனித வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒவ்வொருக்கும் ஏதோ ஒரு வடிவில் ஓர் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. வறுமை பிரச்சனை சில பேருக்கு, பணம் புகழ் பேர் எல்லாம் இருந்து கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. இதையெல்லாம் கடந்து வரவும் சமாளிக்கும் மனப்பக்குவம் இருந்துவிட்டாலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உனக்கு பெரியதாக தெரியாது. எதுவாக இருந்தாலும் சமாளித்து விடலாம் என்று தைரியத்துடன் கடந்து வர வேண்டும் பிள்ளையே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறாயோ அதை பொறுத்து உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைத்துவிடும். இன்று நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் சந்தோஷப்படு. ஏனென்றால் நாளை உனக்கு இதைவிட பெரியதாக உனக்கு கிடைக்கும் பிள்ளையே. நீ எப்போதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை எப்படி சரி செய்வது, அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்தால் உன் அமைதியும் பொறுமையும் உனக்குள் உன் மனதிலிருந்து ஓர்
ஒரு முடிவை பதிலை தரும். ஒரு வழியையும் உன் வாராகி அம்மன் காட்டுவேன். இப்போது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை நினைத்து கொண்டு கவலைப்பட்டால் உன்னை போல இதுபோல் அவர்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் அவர்கள் லட்சியத்தின் மீது கவனமாக இருந்து கொண்டு இது எல்லாம் மாறும் என்று நம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்க்கையை கடந்து வரும்போது அவர்கள் தன் லட்சியத்தை வெற்றியையும் அடைந்து விடுகிறார்கள். பிள்ளையே, நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழும் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தால் அதில் அர்த்தம் இருக்காது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நாள் எல்லாம் மாறும் என்று நம்பிக்கையுடன் கடந்து வா. அதேபோல் உன் வாழ்க்கை அதேபோல் மாறும். நம்பிக்கை என்பது ஓர் ஊன்றுகோல் போல. அதை இறுக்கி பிடித்து கொண்டு அத்தனையும் கடந்து வா. நான் என்றும் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். நீ நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. நீ சோர்ந்து விடக்கூடாது. வாழ்க்கையை வெறுத்து விடக்கூடாது. உன் சாயப்பா உன்னை தேடி உன்னிடம் பேச வந்தேன். உன் வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக நான் மாற்றுவேன். நம்பிக்கையுடன் இரு. எல்லாம் கூடிய விரைவில் நீ நினைத்தது போல நல்லதாக நடக்கும். இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?